ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வரோம், எல்லாம் செஞ்சு பயன்பட்டு வரீங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்ம பண்ண போறோம். ரொம்ப நல்ல பிராக்டிஸ். லோயர் பேக் பெயினுக்காக மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவ். ரொம்ப அந்த செர்விக்கல் கீழ்ப்பகுதி பேக் பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பார்க்கறது முறை இது எப்போதும் போல நம்ம உங்க இடது கையில உங்க இனிஷியல் உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 சன்னரக மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த பயிற்சி தொடங்குறோம். எப்படி பண்றதுன்னு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். இது பண்றதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குலதெய்வம், குருமார்கள் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த நடுவிரல் இருக்கு பாருங்க. இந்த நடுவிரல்ல மேல் கோடு இருக்கு இல்லையா, நடுவிரல் மேல் கோடு, அதை இந்த மாதிரி வலது கை கட்டவரல் ஆள்காட்டி விரலால் அப்படி அமுக்கி பிடிச்சிக்கிங்க. அமுக்கி பிடிச்சிங்கன்னா கண்கள் மூடியபடி சன்னரக மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 5-10 நிமிஷம் சன்னரக மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியில் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த விரலை கொஞ்சம் பேக்ல தள்ளி வச்சுட்டு அதுல ஒரு 10 மூச்சு ஆழ்ந்த மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? 10 மூச்சு இந்த சாட்ச பொசிஷன்ல ஒரு 10 மூச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த பகுதி இந்த மேல் கோட்டை நல்லா வலது கை கட்டவரல் ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிறோம். ஒரு சன்னரக மூச்சு ஆழ்ந்த சுவாசத்தை இழுத்து பண்றோம் ஒரு 5-10 நிமிஷம். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விரலை மாத்திரம் பின்னாடி சாச்சிக்கிறோம். பாக்கி விரல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த விரலை மாத்திரம் பின்னாடி சாச்சிக்கிறோம். இதுல ஒரு 10 மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்றோம். ஆழ்ந்த சுவாசம். இது மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா காலை மாலையெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போது இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது பேக் பெயின் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தீர்வா இருக்கும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. முதுகு பகுதியை பாதுகாப்பாக வச்சுங்க. வலிகள் வராமல் பார்த்துக் கொள்வோம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.